கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமை திருத்தணி டிஎஸ்பி அலுவலகத்திற்கு போலீசார் அழைத்து வந்துள்ளனர். செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. சிறுவன் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட கூடுதல் டிஜிபி ஜெயராம் நேற்று இரவு 9 மணி அளவுள்ள திருவலாங்காடு காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டார். அவரிடம் திருவள்ளூர் டிஎஸ்பி தமிழரசி, திருத்தணி டிஎஸ்பி அனுபவம் உள்ளிட்ட போலீசார் அவரிடம் விசாரணையை மேற்கொண்டார்கள். அதற்கு பிறகு அதிகாலை 2 மணி அளவில் திருத்தணி டிஎஸ்பி அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டு அங்கு அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு முக்கிய ஆவணங்கள் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்டு அது உயரதிகாரிகளிடம் ஆலோசனைக்கு பிறகு அவரை நீதிமன்றத்தில் கொண்டு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார். நேற்று இரவே நீதிமன்ற திருத்தணி நீதிமன்றத்தினுடைய நடுவர் முன்னிலையில ஆஜர்படுத்துவதற்கு திட்டமிட்டிருந்த நிலையில் தொடர்ந்து நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்துவதில் தாமதமாகிறது. இன்னும் முழுமையாக விசாரணை முடியவில்லை என்று போலீசார் தரப்புல கூறப்படுகிறது. குறிப்பாக அவருடைய கார் இந்த கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டது என்ற விவரம் வெளியாகி இருந்த நிலையில அது ஏற்கனவே கைது செய்யப்பட்ட அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில குறிப்பாக அந்த ஒரு பெண் மகேஸ்வரி என்ற அந்த பெண்ணும் இந்த கார் பயன்படுத்தப்பட்டது குறித்து அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு இதில் ஏடிஜிபி எந்த அளவிற்கு இந்த வழக்கில் அவர் தொடர்பில் இருக்கிறது, அவர் யாருக்கும் தொலைபேசியை தொடர்பு கொண்டு தொடர்பாக பேசி இருக்கிறாரா போன்ற பல்வேறு ஆதாரங்களை திரட்டி இருப்பதாக போலீசார் தரப்புல கூறப்படுகிறது. இதைத்தான் நேற்று நீதிமன்றத்திலும் ஆதாரமாக நீதிபதி முன்னிலையில சமர்ப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இந்த ஆதாரங்கள் கையில் வைத்துக் கொண்டு இவரிடம் இன்னும் முழுமையான விசாரணையை நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல சொல்லப்படுகிறது. எனவே மீண்டும் அவரிடம் விசாரணை நடத்துவதற்கு தற்போது திருத்தணி டிஎஸ்பி அலுவலகத்தில வைக்கப்பட்டுள்ள ஏடிஜிபி ஜெயராமிடம் மீண்டும் விசாரணை நடத்துவதற்கும் இது தொடர்பான கார் ஏன் கொடுத்தார் என்றும் யாரெல்லாம் இவருடைய தொடர்பு கொண்டார்கள் என்றும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் அவரிடம் விசாரணை நடத்துவதற்கு அதை வாக்குமூலமாக பதிவு செய்வதற்கு அதற்கு பிறகு அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று மருத்துவ பரிசோதனை செய்துவிட்டு பிறகு நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று இன்று காலையிலேயே அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு முடிவு செய்திருப்பதாகவும் போலீசார் தரப்புல கூறப்படுது. அதே போல இந்த வழக்கில் அடுத்ததாக சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தியை விசாரிக்க வேண்டும் என்பதனால அவருக்கு அடுத்ததாக சம்மன் அனுப்புவதா, ஏனென்றால் அவர் தரப்புல முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தொடர்ந்து தள்ளுபடி செய்யப்படவில்லை, இன்றும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 21ஆம் தேதி வரை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதுவரை அவரிடம் அதற்குள் முழுமையாக விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்க வேண்டும். அவர் விசாரணைக்கு வரும் பொழுது தனியாகத்தான் செல்ல வேண்டும் என்ற சில நிபந்தனைகளையும் நீதிமன்றம் விதித்திருக்கிறது. எனவே அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற பட்சத்தில் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை மேற்கொள்வதா என்பது குறித்து காவல்துறையினர் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி அதற்கு பிறகு அவருக்கு சம்மன் அனுப்புவது குறித்த முடிவை மேற்கொள்வார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையில ஏடிஜிபியிடம் மீண்டும் விசாரணையை தொடங்க இருக்கிறார்கள். அதாவது நேற்று இரவு விசாரணை நடத்தி அதற்கு பிறகு அவர் டிஎஸ்பி அலுவலகத்தான் தற்போது இருக்கிறார். அவரிடம் தற்போது வரை விசாரணை அதற்கு பிறகு மேற்கொள்ளவில்லை. மீண்டும் டிஎஸ்பி தமிழரசி மற்றும் டிஎஸ்பி அனுமந்தனின் தலைமையான போலீசார் அவரிடம் விசாரணை நடத்துவார்கள் என்றும் அதற்கு பிறகு வாக்குமூலங்கள் பெறப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடைமுறைகள் தொடங்க இருப்பதாகவும் போலீசார் தரப்புல கூறப்படுகிறது. நன்றி சரவணன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.